என்னது தங்க காப்பு காணோமா, இதோ நாங்க கண்டுபிடிக்கிறோம்னு தூய்மை பணியாளர்கள் சூப்பரா கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. பொதுமக்கள் இப்போ பாராட்டிட்டும் இருக்காங்க. சேலம் சூரமங்கலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மேஸ்திரி குமரேசனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அதுல சேலம் உழவர் சந்தை பக்கத்துல ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க போயிருந்தோம். அண்ட் அப்போ பாத்தீங்கன்னா குழந்தையோட கையில இருந்து தங்க காப்பு ஒண்ணு கீழே விழுந்துருச்சு. தியேட்டர்ல எங்க தேடியுமே அது கிடைக்கல. சோ குப்பை சேகரிக்கும் போது கிடைச்சதா, அப்படி இல்லனா குப்பை எடுத்துட்டு போனாங்க இல்லையா, சோ அதுல கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா குப்பை எடுத்து செல்லப்பட்ட வண்டியை ஓரம் கட்டிட்டு மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் உடனடியா வண்டியில இருந்த குப்பைகளை தரம் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சுமார் 2 மணி நேரமா அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா குப்பையில அந்த தங்க காப்பு கிடைச்சிருக்குங்க. தூய்மை பணியாளர் மணிவேல் அப்படின்றவரு அந்த தங்க காப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. சம்பந்தப்பட்டவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அந்த தங்க காப்பை உரியவர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. தியேட்டர்ல அந்த தங்க காப்பு காணாம போயிருக்கு, குப்பைக்கும் போயிடுச்சு. பட் ஆனா தூய்மை பணியாளர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பேஷன்ஸோட ரொம்ப நேரம் தேடி அந்த காப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பலரும் பாராட்டுகளும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் வுட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. அன்று வெட்டி வீழ்த்தப்பட்ட இந்த ஆலமரம் துளிர் விட்டு பேசுவதற்கு காரணமான பசுமை தாயகத்திற்கு பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த வெண்பேடு பகுதியில் தனிநபர் மனைப்பிரிவு சாலையில் அமைந்துள்ள பல நூறு ஆண்டுகள் பழமையான அந்த ஆலமரத்தை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அந்த நிலத்திற்கான உரிமையாளர்கள் அழித்து அகற்றிக் கொண்டிருந்தனர். இதனை பார்த்து கண்ணீர் விட்ட அப்பகுதி மக்கள் அதனை தடுக்க போராடினர். இந்த தகவல் அறிந்த பசுமை தாயகம் அமைப்பினர் வெட்டி வீழ்த்தப்பட்ட அந்த மரத்தை வேரோடு மீட்டு வெண்பேடு கிராமத்திற்கு கொண்டு வந்து நீர்நிலை பகுதியில் தனியாக அதற்கு இடம் ஒதுக்கி நட்டு பராமரித்து வந்தனர். தற்போது ஓராண்டுகள் முடிவுற்ற நிலையில் அந்த ஆலமரம் கிளைகள் மலர்ந்து மறுபிறவி எடுத்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு கேக் வெட்டி பசுமை தாயகம் அமைப்பினர் கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த ஆலமரம் இப்படி பேசுகிறது: நீங்கள் எங்களை காப்பாற்றியதால் நாளை உங்கள் மனித குலத்தை நாங்கள் காப்பாற்றுவோம். இப்படிக்கு ஆலமரம் என்ற வாசகத்தை அந்த ஆலமரம் பேசுவது போன்று எழுதி வைத்து கேக் வெட்டி கொண்டாடிய அந்த பசுமை தாயகம் அமைப்பிற்கும் அந்த அமைப்பின் தலைவரும் பாமக தலைவரின் மனைவியுமான சௌமியா அன்புமணிக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகிறது.